Hi guys, this is my first video, so do support me. நானும் ரொம்ப நாளாக ஒரு கண்டென்ட் எடுத்து அதை வீடியோ போடணுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கண்டென்ட்டை நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியான வேலை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோனால ஒரு பாசிட்டிவான ஒரு கண்டென்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த என்ன கண்டென்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கோரக்க சித்தர். கோரக்க சித்தர்னா யார், அவர் என்னென்ன மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அற்புதம், என்னென்ன அற்புதம்லாம் பண்ணியிருக்காங்க, அது இப்போ எப்படி போயிட்டுருக்கு எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கெட் இன் டு தி வீடியோ. ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு ஓல்டன் ஏஜில் இருக்க அந்த புக்ஸ் எல்லாமே நிறையா படித்தப்போ அதில் எனக்கு பிடிச்சது வந்துட்டு இது கொஞ்சம் பிடிச்சிச்சு, இவர் எழுதியிருக்க புக் ஒன்று. ஸோ அந்த புக் நேம் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ கோரக்க சித்தர்னா இவர் யார், 18 சித்தர்களில் இவரும் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவர் என்னென்ன அற்புதம் பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அவர் இருந்த காலத்தில் வந்துட்டு கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டேரெக்டாக சொன்னதில் ஓப்பனாகவும் சொல்லலை, நம்மளுக்கு வந்துட்டு மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 15 இயர்ஸாக 1960 சொல்லியிருந்தாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புக் அப்போ வந்துட்டு அவர் எழுதியிருக்க அந்த புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 1966 இருந்து 15 இயர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு பொண்ணு இந்த இந்தியாவை ரூல் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்திரா காந்தி வந்துட்டு ரூல் பண்ணியிருந்தாங்க நம்ம கண்ட்ரியை, இந்தியாவை. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு 2020 வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிருமி வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. அது வந்துட்டு மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கோவிட்னு நம்மளுக்கு வந்துச்சு, கொரோனா. ஸோ அதனால் அது பேர் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க, மறைமுகமாக இருக்கும். அது ஒரு இன்செக்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே யோசித்தோம், இந்த மாதிரி என்ன இன்செக்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாயில் பண்ண போகுது அக்ரிகல்ச்சர்னு பார்த்தா கிராஸ் ஹூப்பர், அந்த வெட்டிக்கிளின்னு சொல்கிறாங்கல்ல, வெட்டிக்கிளினால் ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆச்சு அக்ரிகல்ச்சர். அண்ட் 1 இயருக்கு அப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப ஸ்பாயில் ஆச்சு. அந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்டு 2026 எலெக்ஷனில் கூட்டணி கட்சி தான் வந்துட்டு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டிஎம்கேவும் வந்துட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி கட்சி தான், அண்ட் ஏடிஎம்கேவும் வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி கட்சி தான். ஸோ பார்க்கலாம் என்ன கட்சி வின் பண்ணுதுன்ட்டு. ஓகே, அண்டு இப்போ நான் சொல்ல போகிற அந்த புக் நேம் வந்துட்டு சந்திரரேகை. அந்த சந்திரரேகை புக்கில் தான் வந்துட்டு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயில்டாக இருக்காது, மறைமுகமாக இருக்கும். அண்ட் அது வந்துட்டு 200 பாடல் வந்துட்டு அதில் இருக்குது. ஆக்சுவலி நம்மளுக்கு பேராகிராஃப் ஆர் எஸ்ஏ மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இது நடக்கும் அது நடக்கும்ன்ட்டு. அது வந்து பாடல் வரி, லைக் சிலப்பதிகாரம், மணிமேகலையெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசில், தமிழ் சப்ஜெக்டில்